தமிழ்நாட்டில் இப்போ வந்து படித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. படித்த சமுதாயம் தான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. திமுகவில் இருக்கிற படித்தவர்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். போன 5 ஆண்டுகளில் நிர்வாக சீர்கேடுனால எவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு? சாதாரணமாக ஆரோக்கியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, டாக்டர்ஸ் தான் நடத்துகிறாங்க, அது சிறப்பாக இருக்கணும். நிர்வாக சீர்கேடுனால மருத்துவமனைகளில் நிறைய தவறுகள் நடக்குது. அரசாங்க மருத்துவமனை சொல்கிறேன். ப்ரைவேட் மருத்துவமனையில் அவங்க வந்து தப்பு பண்ணாங்கன்னா பேஷண்ட்ஸ் தன்னால் அங்கே வரமாட்டாங்க. ஸோ அது வந்து அதுவாக செல்ஃப் ரெகுலேட்டடாக இருக்குது. அதுக்கு மேலே தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் இருக்குது. ஸோ அது ரெண்டுமே இண்டிபெண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் IMA இருக்குது. எல்லாமே ஒரு பாதுகாப்பாக இருக்குது. பட் ஆனால் அரசாங்க மருத்துவமனைக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. ஹார்ட் ஆப்ரேஷன் எடுத்துக்கோங்க. ஹார்ட் ஆப்ரேஷன் ப்ரைவேட்டில் ஒரு நாளைக்கு எத்தனை ஆகுது, கவர்மெண்ட்டில் எத்தனை ஆகுது? எந்த சர்ஜரி வேணாலும் எடுத்துக்கோங்க. அரசாங்கத்தில் எத்தனை நடக்குது கணக்கெடுப்பு எடுத்துன்னு வச்சுக்கோங்க. இல்லை புள்ளி விவரத்தை நீங்கள் மாதம் போட சொல்லுங்கள். எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்லையும் எல்லா டீச்சிங் ஹாஸ்பிட்டலையும் புள்ளி விவரம் கரெக்டாக போடணும்னு சொல்லுங்கள். ஸோ நிர்வாக சீர்கேடுனால பல தமிழர்கள், இளைஞர்களிலிருந்து முதியோர்கள் வேறு சொல்கிறேன், எல்லாருக்குமே வந்து பல பிரச்சனைகள் இருக்குது. முன்னாடி இருந்த தமிழகம் வேறு. எப்போ இருந்தாலும் அரசாங்கம் ஏதாவது நம்ம கொடுத்துருவாங்களோ, எனக்கு நம்ம பாதுகாப்பாக பார்த்துப்பாங்களோ அப்படின்னு இருப்பாங்க. இப்போ அது கிடையாது. இப்போ வந்து நிர்வாகம் ஒரு முக்கியமான அம்சமாக இருக்குது. வெறும் IAS ஆஃபீஸருக்கும் ஒரு MLAக்கோ MPக்கோ அமைச்சருக்கோ உள்ள ஈடுபாடு வச்சு நம்மளால் வந்து நிர்வாகத்தை சரி பண்ண முடியாது. மக்களுக்கும் அதில் வந்து ஒரு ஈடுபாடு இருக்குது. அதனால் தமிழ்நாடு 2.0ல் படித்த தமிழர்கள், நீங்கள் திமுகவில் இருக்கட்டும், BJPயில் இருக்கட்டும், எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, நிர்வாகத்தில் உங்களோட பங்கு நிறைய இருக்குது. ஸோ நிர்வாக சீர்கேடை, நிர்வாக திறமைகளை முன்னேற்றுவதற்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ இருக்கிற ஒரு சோஷியலிசம் சார்ந்த ஒரு தமிழகம் இப்போ கிடையாது. இப்போ வந்து பொருளாதாரத்தில் உயர்ந்து வந்துட்டுருக்கோம். ஜப்பானில் எப்படி இருக்குது, டோக்கியோவில் எப்படி இருக்குது, சிங்கப்பூரில் எப்படி இருக்குது, யுனைடெட் கிங்டம் லண்டனில் எப்படி இருக்குது, அந்த மாதிரி சில பெரிய நாடுகளுக்கு ஈக்குவலாக நம்ம இருக்கிறோம். அந்த மாதிரி உள்ள சமுதாயத்தில் வாழும்போது மக்களாட்சி எப்படி இருக்குது, மக்களோட பங்கு எப்படி இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் இது பண்ணணும். நான் ஒரு மகளிர் டாக்டர் ராஜசேகர். என்னோட சிந்தனையெல்லாம் தமிழ்நாட்டில் மகளிர் போன 20 ஆண்டுகளில் முன்னேற்றம் அடையாமல் இருக்கிறதுக்கு நிர்வாக திறமை இல்லாததான் காரணம். இதனால் நிர்வாகம் கம்ப்ளீட்டாக மாற்றணும்னா நம்ம புதிய தலைவர்கள், புதிய கட்சியை தான் தேர்ந்தெடுக்கணும்.